நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். கிடைச்சிருச்சுல்ல? யாருக்கு கிடைச்சிருச்சு, யாருக்கு கிடைக்கல? எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இங்கே இது துக்க வீட்டில் ஒப்பாரி வைக்கிற மாதிரி சில பேர் செய்கிறத பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்ன எதுக்காக இப்படி ஒரு பின்னோக்கி, அதாவது முற்போக்கான சிந்தனையே இல்லாத ஒரு மக்கள் மாதிரி தான் இப்போ பார்க்குறது எல்லாமே. ஜனங்கள் அவ்வளோ முட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. ரெண்டாவது குற்றம் காணுகிற, அதாவது 100 சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 10, 20, 15 குற்ற செயல்கள் நடந்துச்சு அப்படின்னா ஓகே. ஆனால் 100 சம்பவங்கள்லேயே 10, 20 தான் நல்ல சம்பவமே நடக்குது. ஆனால் அந்த நல்ல சம்பவம் கூட யார் கண்ணுக்குமே தெரியறது கிடையாது. ஆனால் குற்ற சம்பவத்தை மட்டும் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி ஜனங்கள்கிட்ட இதாவது சோசியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக ஊடுருவி இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இது எல்லாமே பார்க்குறப்போ யதார்த்தமாக இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு மாதிரி தோணலை எனக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி நடக்குமா அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா வட மாநிலங்கள்லாம் இது மாதிரியான சம்பவமெல்லாம் நடக்கும். ஆனால் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 10, 12 குற்றச்செயல்களுடைய நியூஸ் தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக தான் இருக்குது. ஒருவேளை நடந்திருக்கும், ஆனால் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதும் ஒரு இது தான். எப்படின்னா இப்போது சோசியல் மீடியாவிலேயே சில பேர் செய்தி எப்படி பரப்புகிறாங்கன்னு சொன்னால், இந்த பார்ப்பனர்கள்லாம் இப்போ பதவிக்கு வந்துட்டாங்க, அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. ஐயோ, பார்ப்பனர் 10 வருஷமாக அந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சி ஆண்டாங்களே தமிழகத்தை, அவங்க பார்ப்பனர் தானே. அது உங்களுக்கு அது தெரியலையா? மறந்துட்டீங்களா? ஏன் இப்படி ஒருத்தரை இவ்வளவு வன்மமாக எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறது என்னால்